பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமின் தெளிவுரை. இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லி அன்ஃபுசிக்கும் வ இன் அஸ்அதும் ஃபலஹா. நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கே நன்மை செய்து கொள்கிறீர்கள், நீங்கள் தீமை செய்தால் அதுவும் உங்களுக்கே தீமையாகும் என்று பனி இஸ்ராயீல் அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் இறைவன் திருமறையில் இவ்வாறு கூறுகிறான். இஸ்லாத்தை பொறுத்தவரை அதன் அடிப்படை கடமைகளாக வகுக்கப்பட்டிருக்கும் வழிபாட்டு முறைகள் உள்ளமும் உடலும் சார்ந்த அம்சங்களாகும். அவற்றின் பலன்களை மறுமையில் அனுபவிக்கலாம், இறை திருப்தியை பெறலாம் என்ற பொது நன்மைகளுக்கு அப்பால் அன்றாட வாழ்க்கையில் அது நன்மைகளை நலன்களை சுவைக்கலாம் என்கின்ற அளவுக்கு அவை இறைவனால் அமைக்கப்பட்டுள்ளன. வணக்கத்திற்கு உண்மையில் தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை. முஹம்மது நபி அவர்கள் இறைவனின் திருத்தூதர் ஆவார்கள் என்று சாட்சியம் உறுதியளித்தலாகும். ஒன்று இறை, ஒரே தூதரின் வழிமுறை என்ற நம்பிக்கையின் தத்துவம் இது. எனது கடவுள் பெரிது, உனது கடவுள் சிறிது என்ற போட்டிக்கு இங்கு துளியும் இடமில்லை. மேலும் எந்த கடவுளை வணங்குவது, ஒரு கடவுளை வணங்கும் போது இன்னொரு கடவுளை விட்ட மாதிரி ஆகிவிடுமே. கல்விக்கு ஒரு கடவுள், காசுக்கு ஒரு கடவுள் என்று ஏற்றுக்கொண்டால் கல்வி தரும் கடவுளுக்கு காசு தர இயலாமல் போனது ஏனோ என்ற கேள்வி எழும். காசு தரும் கடவுளிடத்தில் கல்வி இல்லாமல் போனது எவ்வாறு? இப்படி எண்ணற்ற வினாக்கள் தொடரும். இதனால் வீண் குழப்பங்களே மிஞ்சும். இஸ்லாத்தில் இக்குழப்பங்களுக்கெல்லாம் அறவே இடமில்லை. அதுபோல கடவுளை பற்றி நமக்கு அறிமுகம் செய்யும் தகுதியுள்ள ஒரே மனிதர் இறை தூதராக கருதப்படும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே. இறைவனால் இந்த சமூகத்திற்கு வழங்கப்பட்ட சட்டத்திட்டங்கள் நடைமுறை சாத்தியமானவை என்ற உண்மையை உலகுக்கு உணர்த்தும் முகமாக அதை தமது சொந்த வாழ்வில் சாதித்து காட்டியுள்ளார்கள் அந்த இறை தூதர் திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இறைவேதம் குர்ஆனும் அதன் விளக்க உரையான இறை தூதரின் வாழ்வும் வாக்கும் மட்டுமே இஸ்லாத்தின் ஆதார அடிப்படைகள் என்ற வகையில் வேறு யாருக்கும் இஸ்லாத்தை பற்றி தனி கருத்து கூறவோ அல்லது அதை திணிக்கவோ இங்கு இடமில்லை. இதை நன்கு உணர்ந்தோர் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லை. மனதை பண்படுத்தி மக்கள் நல்வாழ்வில் தழைக்க அறிவுரை நல்கும் தெளிவுரைகள் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இல்வாழ்க்கையும் நடைமுறையில் கண்டு உலகோர் நடந்திட நன்மொழிகள் ஏராளம் அதில் நாம் காணலாம். அனைவரும் ஏற்று தம் வாழ்வில் நடைமுறைப்படுத்தலாம். இதுவே இஸ்லாமின் தெளிவுரை கூறும் நல்லுரையாகும். ஆகவே நாமும் அதை கற்று உணர்ந்து அறிவு தெளிவு பெற்று ஆற்றலும் ஒருங்கே பெற்று நம் வாழ்நாளில் கடைபிடிப்போம், உயர்வு பெறுவோம், நன்மை அடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மகிழ்ந்திடு தோழனே, பழுதுபட்ட இதயங்களை உழுது போட்டு காய வைத்து தொழுகை எனும் நீர் பாய்ச்சி கள்ளம் கவடு பொய் பொறாமை ஏச்சி பேச்சு கோபதாபம் முதலிய கலைகளை எடுத்தறிந்து பிரித்தெறிந்து உள்ளம் குமுறி அழுகையோடு கையேந்தி பாவங்களை கழுவுகின்ற பாக்கியமான நாட்களாகும். முன்னவன் அளித்த ரமலான் முழு திங்களும் திருமறை முத்தமிட்டு நடுநிசையில் வெடித்தெழுந்து வைகரை முன் புசித்துவிட்டு நோன்பிடும் உண்ணா விரதம் மேற்கொண்டு நாடி வரும் வறியவர் ஏழைக்கு ஈந்து தர்மத்தில் நிலை கொண்டு நல்லவள்களை பயிரேற்றி ஏகபோக மகசூலை அதிகமாக்கி தௌபா செய்து பதரெனும் பிழை பாவங்களை போக்கி ஏகனின் இறையச்சம் என்ற செந்நெல்லை அறுவடையாக்கி ஒன்றுக்கு 10 கூடி வரும் மாதம் இது சங்கை மிக ரமலான். வாலிபம் கரைந்துருக, வயதுகள் நகர்ந்து செல்ல, வருடங்கள் உருண்டோட, வருடத்திற்கு ஒரு முறையே வருகின்ற வாஞ்சமிகு நல்ல வசந்தம் இது. சிறப்புகள் அனைத்தையுமே நமக்கு சீராக தருகின்ற
புண்ணியம் பெறுகின்ற நன்னெறிமிகு புனித மாதம் இது. பன்மடங்கு பலன் தரும் பாக்கியங்கள் பலன் பெறும் பாலினில் இதுபோன்று வேறெதிலும் உண்டோ தோழனே? இறையச்சம் ஏகாசும் உள்ளம் சுமந்து மாட்சிமை மிகு லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து வரக்கத்தை வரம் பெற்று படைத்தவனை துதித்த மனம் பேரானந்தம் பெருமிதம் கண்டு பெருநாளாம் ஈகை திருநாளை கொண்டாடிடும் தோழனே, எந்நாளும் வல்லவனை மறவாமல் துதித்திடு, துதி செய்து தொழுதிடு, ஏற்றம் அடைந்திடு தோழனே, உன்னதம் பெற்றிடு தோழனே, தக்வாவை மனதில் ஏற்ற தோழனே, தரணியில் சிறந்திடு தோழனே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.